ஹலோ மக்களே, நம்ம மல்லிப்பூ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூ பறிக்கணும்லாம் அம்மா கஞ்சி கொடுத்து விட்டாங்க, கொடுத்துட்டு வான்னு. நானும் கஞ்சி தோட்டத்து வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த சொத்த பூலாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கஞ்சி கீழே வச்சு நானும் பார்த்தீங்கன்னா அந்த சொத்த பூ கூட நானும் பொறுக்க ஆரம்பித்தேன். பூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொத்தி ஆகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் பண்ண மழை பெஞ்சுது. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு மொத்தமும் சொத்தி ஆகிடுச்சுங்க. பூ இப்படியே மார்க்கெட்டுக்கு போட்டால் பூ விற்காது. அதனால் மொத்தம் சொத்த பூ சுத்தமாக பொறுக்கினாதாங்க மார்க்கெட்டில் பூ விற்கும். அப்புறம் நானும் அப்போ பூ பொறிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பூ பறிக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கஞ்சி கொடுத்தாங்களா, அந்த கஞ்சி அவர் குடிக்க சொல்லிட்டு நானும் அப்போ அந்த சொத்த பூ எல்லாத்தையும் சுத்தமாக பொறுக்கி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா பூ பறிச்ச பூ டப்பாவில் வந்துட்டே இருந்தார். அப்புறம் எவ்வளோ சொத்த பூ கழியுது பார்த்தீங்களா. அப்புறம் சொத்த பூக்கு மூலம் மருந்து அடிக்கணுங்க, ஏன்னா இப்படியே இருந்தால் மொத்த அரும்பு போயிடும். அப்புறம் அவர் பறிச்ச பூ பார்த்தீங்கன்னா அப்பா டப்பாவில் அழுந்தாருங்களா, ஒரு 3 டப்பா கிட்ட வந்தது. அப்புறம் அவருக்கும் காசு கொடுத்துட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் பூவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிக்க சொல்லிட்டு மொத்த பூ எல்லாம் சுத்தமாக வாரி எடுத்துட்டு அப்புறம் டப்பாவில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் கொஞ்சம் பூவில் தெளித்து எடுத்துடுங்க. அப்புறம் அவரும் கஞ்சிலாம் குடிச்சு முடிச்சிட்டாருங்க. அப்புறம் வயக்குள்ள அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பூ எடுத்து நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.